பசுபதி வெண்ணிலாவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. இதனால வெண்ணிலா அடிபட்டு சீரியஸா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ராகினி, அப்பா இதுக்குப்பா இப்படி பண்ணீங்க, இருக்கிற பிரச்சனையை விட இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. நீ ஒண்ணு பதறாதம்மா அப்படிங்கிறாங்க. வெண்ணிலா மாமா, இங்க பாருங்கயா, என் மருமகளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா கீழே இறங்கி வராங்க. பசுபதியும் கீழே இறங்கி வந்துட்டு, இங்க பாரு, உன் மருமகளை உயிரோட இருக்கணும்னா நீ நாங்க சொல்றத கேட்கணும், இல்லைன்னா உன் மருமக இங்கேயே கொண்டுருவேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா பசுபதி கிட்ட சண்டை போடுறாங்க. பசுபதி வெண்ணிலா மாமா கிட்ட சொல்றாங்க, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அந்த விஜய் காவேரி மேல, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா உன் மருமகளை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டேன், உயிரோடவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. ஆனா வேற வழி இல்லாம வெண்ணிலா மாமாவும் எல்லாத்துக்கும் சரி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு விஜய் காவேரி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்ப அந்த வெண்ணிலா சூசைட் பண்ணதுக்கு காரணமே விஜய் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வீட்டுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆகி, எதுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆமா, இங்க காவேரி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எதுக்கு சார் காவேரியை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணதுக்கு காவேரி தான் காரணம்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா, அவங்களை கூப்பிட்டு போய் விசாரிக்கணுமா அப்படி சொல்றாங்க. இல்ல சார், அவங்க இல்லையே சார், யாரும் உங்களுக்கு தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. உடனே காவேரி உள்ள இருக்காங்கன்னு போயிட்டு தேடி பாக்குறாங்க. அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பி போயிடுறாங்க. அங்க சாரதான், இந்த பையனோட போகாதான்னு அந்த பையனோட போனதுனால இங்க பாரு நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வர, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் அலைய விடவா போல்கைவா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுகுறாங்க. இங்க குமரன் அம்மா, என்னடி உங்க வீட்டுல தாண்டி புது புது பிரச்சனையா வருதுடி, இங்க இருந்தா எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல, அவன் நல்லபடியா குழந்தை பெற்றுக்குவான்னு சொல்லிட்டு இவங்களை நினைச்சேவும் அவளுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு குமரன், அம்மா நீங்க அமைதியா இருங்க, என்ன நேரத்துல என்ன பேசணும்னு தெரியல, இங்க என்ன நடக்குன்னு தெரியாம நீங்க வாட்டில பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. உடனே குமரன் காவேரிக்கு கால் பண்றாங்க. காவேரி போனை எடுக்க மாட்டாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.